கைஸ் வெல்கம் டு ஜான் கிட்ஸ் vlogs. 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ தான் உங்களை நான் சந்திக்கிறேன். நேற்று என்னோடய ஸ்டோரிலையும் பார்த்துருப்பீங்க, என்னோடய தம்ப்லைன்லையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம தளபதி நடித்த அந்த நம்ம தளபதி சிஎம் நடித்த பாட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கண்டேன் கண்டேன் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் எகிரி கொதித்தே வானம் இருந்தது. ஸோ அங்கே போகிறோம், பேசிட்டு ஜாலியாக போகலாம். கைஸ், ட்ரெயின்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து என்ன பிளான்னா, டாக்ஸியில் போகிறேன். இங்கே தான் இருக்குது பாருங்கள். பஸ்ஸில் போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிருமாம்மா. ஸோ அதனால் டாக்ஸியில் போகிறேன். ஸோ இந்த டாக்ஸியில் தான் இப்போ நான் கிளம்புறேன். ரெடி. அப்பா கிளம்பிச்சு கைஸ். அண்ணன் தான் போய் விட போகிறேன் இன்னைக்கு நம்மளை ஜாலியாக. நல்ல வேலை அந்த ஒரு அக்காட்ட கேட்டோம், உங்கள் இது மாதிரி டாக்ஸியில் போயிருங்க, அதுதான் கரெக்டாக அங்கேயே இறக்கி விட்ருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இல்லைன்னா இப்போ இவ்வளோ நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்போம். சேட்ஜிபிட்ட கேட்டோம்னா அவன் வேறு இங்கே நெட்ஒர்க் யூஸ் ஆக மாட்டேது, டவரெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ டாக்ஸி தான் கரெக்டான முடிவு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து டாக்ஸி எடுத்துருங்க. நான் மாப்பிள்ளை எவ்வளோ காசு சொல்கிறேன்னு தெரில. இப்போ அங்கே போய் அடித்து பேசி கம்மி பண்ணோம். 10 ரூபா வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம். கைஸ் சீரியஸாக வேற லெவலாக இருக்குது. ஸ்மெல்லு, அந்த பூவோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது கைஸ். ஜாலி வந்துச்சு. ஓ, சன்ஃப்ளவரோட இதுன்னு இருக்குங்க கைஸ். வா, என்னடா இவ்வளோ காரில் வந்திருக்கானுங்க. ஆக்சுவலாக நம்ம மட்டும் தான் இருப்போம்னு நினச்சேன். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கே ஃபுல்லாக சுற்றி முற்றி அதுதான் கைஸ் இருக்குது. ஃபுல்லாக வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா ரீல்ஸ் எடுக்குதான். எனக்கு இங்கே ஹைப் டெம்பாய் வந்தது வந்து ரீல்ஸ் பார்த்து தான். ஒரு சினிமாட்டோகிராஃபரே தோற்றுருவானுங்க, அந்த அளவுக்கு எடுத்தது வந்து நம்ம ரீல்ஸ் கைஸ் தான். ஸோ எல்லாம் வந்துட்டாங்க. சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கிட்ட போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி டிக்கெட் ஆன்லைன்லேயே வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அதனால இப்போது டிக்கெட் அங்கே காமிக்கணும். காமிச்சு தான் போகணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்ட். இங்கே டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். உள்ளே வர்றதுக்கு டிக்கெட் 2 டிக்கெட் கொடுக்குறானுங்க மாப்பிள்ளைய. நம்ம டிக்கெட் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ஃபோனில் காமிச்சோன்னா அவன் ஸ்கேன் பண்ணி ஓகேன்னு சொல்லி 2 கொடுக்குறான். இதை நம்ம கையில் மாட்டியிருக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாம் குட்டி குட்டி கஃபே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸு. இந்த சூரியகாந்தி பூ இருக்கு இல்லையா, இது வந்து 1 பவுண்டாமா. இது வேணும் அப்படின்னா புடிச்சு வந்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரோஸ் கலரில் இருக்கிற, ஐ மீன் அந்த வயலட் கலரில் இருக்கிற பூவுமே பறிச்சுக்கலாம். அதை பறிக்கணும்னா 5 பவுண்டு கொடுக்கணுமாமா. சூரியகாந்தி பூ பறிக்கணும்னா இந்த மாதிரி 1 ரூபா கொடுக்கணுமாமா. எவ்வளோ பேர் வருங்க, சக்கையாக இருக்குது. டென்ட்லாம் போட்டு மக்கள் ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ நம்ம இங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அங்கே போக போகிறோம் சூரியகாந்தி பூவுக்கு. மொட்டத்தனமான ரீல்ஸில் இன்றைக்கி இருக்குங்க. நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நடந்து வந்துட்டு இருக்கிறேன். பின்னாடி பக்கம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பக்கம் ஒரு ஜோடி ஜாலியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறான். ஆல்ரெடி புக் பண்ணுமான்னு தெரியல, ஆனால் முன்னாடியே வந்து இடத்த பிடிச்சி உக்காந்துருக்குறாங்க. இது ஆக்சுவலாக 33 மைலுக்கு இது ஏக்கராக இருக்காம. 33 ஏக்கர் இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி நிலத்தை வாங்கி, ஐ மீன் இப்படி ஒரு நிலத்தை இப்படிலாம் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது எனக்கு சீரியஸாக தெரியவே தெரியாது. இங்கே வந்து பாதுகாப்பு தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. எவ்வளோ கார்ட்ஸில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அவங்களுக்கு காசு தான், ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து என்ன கதைன்னா, இப்போ தான் பிகினிங், இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்காமா. இந்த ஆகஸ்ட் மாதம் எண்டு வரைக்கும் இருக்குமாமா. இன்னும் உங்களுக்கு அந்த வீடியோஸ் லைட்டாக பச்சை தெரியுது, அதெல்லாம் அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிள் கலராகவே மாறிடும். உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா நம்மள மாதிரி பசங்களுக்கு. குழந்தைக்குலாம் 8 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி. ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா 33 ரூபா, ஐ மீன் 33 பவுண்ட் நான் சொல்கிறது.
அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் பார்க்குறது, ஃபோட்டோஸ் பார்க்கல தான் ஓகேவாக இருக்கும். ஆனால் நேரில் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் மேலே உச்சிக்கு போயிட்டுருக்கேன் கைஸ். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் பயங்கரமாக காட்டுறேன் கைஸ். மேலே வந்துட்டேன். இதுதான் ஃபுல் வியூ. பதவி தெரியுதா? அப்பா சரியான மேடு. என்னால் முடியல, மூச்சே வாங்குது. இந்த வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக எடுக்கலாம் வீடியோஸு. ரீல்ஸுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. எங்கள் ஏரியா கோயம்புத்தூர் 4-5 பேர் இருக்கிறானுங்க ரீல்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே அதை ரீக்ரியேட் பண்ணுவானுங்க. அவனுக்குள்ள விஜய், சிம்பு, தனுஷாவே மாறின மாதிரியே அதை நினைப்பானுங்க. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுருவானுங்க. அவனுங்களுக்கு இந்த லொக்கேஷன் மட்டும் கிடச்சிச்சின்னா அவனு தான் ட்ரெண்டு. அவனால இந்த இடத்துக்கு மிகப்பெரிய வியாபாரம் ஆகிடும். அந்த மாதிரி கிறுக்குக இந்த ஊரில் கண்டிப்பாக இருப்பானுங்க. அவனை வந்து இங்கே பெரிய அளவில் ரீல்ஸ் எடுக்கலை, பட் ஃபோட்டோஸ் சும்மா ஓடுறது ஆடுறது மட்டும் தான் எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா இதோட ஹைப் ரொம்ப அதிகமாகிடும். இதுதான் ஃபைனலாக நான் வந்து நிற்கிற எண்டு. இதுதான் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த சன்ஃப்ளவர் நான் சொல்லியிருந்தேன்ல, அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாட்டு நம்ம தளபதி பாட்டு கண்டேன் அது அந்த இன்னொரு சீனமே இந்த மாதிரி சன்ஃப்ளவர் இருக்கிற இடத்துல தான் எடுத்துப்பாங்கல்ல. ஸோ அதுவும் இங்கே தான் எடுத்துப்பாங்க கைஸ். ஆக்சுவலாக அந்த பாட்டு இந்த நாட்டில் இந்த இடத்துல எடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது. இது எல்லா கண்ட்ரிலும் இருந்தாலும் இருக்கான்னு நினைக்கிறேன். பட் யூகேலேயே நிறைய இடத்துல இருக்குது, எடுத்துருக்கலாம் நினைக்கிறேன் கைஸ். ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே போய் நடக்க மேடாக இருக்குது. பயங்கரமாக செங்குத்தாக போய் அங்கேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக நடந்து போய்டும். தொடை முட்டையெல்லாம் பயங்கர வலி, பசி, ரொம்ப பசி எடுத்துச்சு. அதை வீட்டில் இந்த மாதிரி ரேப்பு, பாஸ்தா, குர்குரே அது மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குன்னா இல்லவே இல்லை. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம ஏரியாவிலேருந்து வரும்போது நீங்கள் ரொம்ப வெயிலாக இருக்கே போகணுமா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் வெயில் இல்லை, பெருசாக இல்லவே இல்லை. ஏன்னா இந்த செடி காற்றுல இருக்கிறனால பயங்கரமாக காற்று அடிக்குது. வெயில் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி சன்ஃப்ளவர் பார்த்தீங்கல்ல, அதுவுமே அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்து போகலாம். இதில் போஸ்ட் கோட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே நான் போஸ்ட் கோட் போட்டு விட்றேன். க்ராய்டன் ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக 1 ஹவர் ட்ராவலாக இருக்கும். 1.5 மணி நேரம் ட்ராவலு. ஸோ அந்த மாதிரியும் தெரியாது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரிலாக்ஸாக வந்துடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதை சாப்பிட்டுட்டு நானும் தெம்பாக வீட்டுக்கு போகிறேன். பாய். நாளைக்கு நம்ம வேறு வீட்டில் பார்க்கலாம்.